ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வேறு எந்த மாதிரி கதை எதிர்பார்க்குறீங்கன்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கதைகளையே போட ட்ரை பண்ணுறேன். ஒரு வீட்டில் பணம் இல்லாமல் கூட வாழ முடியும். ஆனால் அன்பு, மரியாதை இல்லாமல் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாது. ஆனால் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் பணம் இருந்தால் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோடய தரப்பில் அதுதாங்க உண்மை. கதைக்கு என்ன வேணா இருக்கலாம். பணம் இருந்தால் தைரியமாக வாழலாம். யார் கூட இருந்தாலும் இல்லாட்டாலும் கண்டிப்பாக அப்படின்னு நானும் நம்புகிறேன். பட் அன்புக்காக இயங்குகிற நிறையா பேர் இருப்பாங்க. அதை பற்றின ஒரு கதையை இப்போ பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கணவன் மனைவி உறவில் அன்பு, மதிப்பை உணர்த்தும் ஒரு மனதை உருக்கும் கதை. திருப்பூர் அருகே உள்ள ஒரு சிறிய நகரில் கார்த்திக் மற்றும் மீனா என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். கார்த்திக் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தார். மாதம் கிடைக்கும் சம்பளம் பெரியது இல்லை. ஆனால் குடும்பத்திற்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் குறையில்லாமல் செய்து வந்தார். மீனா அழகாகவும் புத்திசாலியாகவும் இருந்தாள். ஆனால் ஒரு குறை மட்டும் இருந்தது. எப்போதும் மற்றவர்களின் வாழ்க்கையோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தாள். ஒரு நாள் எதிர் வீட்டுக்காரர் தனது மனைவிக்கு புதிய ஸ்கூட்டி வாங்கி கொடுத்திருந்தார். நீங்கள் இன்னும் பழைய பைக்கில்தான் கூட்டிக்கிட்டு போறீங்க என்று கார்த்திக்கிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாள். கார்த்திக் சிரித்தபடி, இன்னும் கொஞ்சம் சேமிப்போம் மீனா, அப்புறம் வாங்கலாம் என்று சொன்னார். நீங்கள் எப்போதும் இதைத்தான் சொல்கிறீங்க என்று கோபமாக உள்ளே சென்று விட்டாள். அந்த நாள் முதல் மீனா கார்த்திக்கிடம் அன்பாக பேசுவதையே குறைத்து கொண்டாள். உறவினர்கள் வந்தாலும் என் கணவருக்கு முன்னேற தெரியாது, அவருக்கு எதுவும் புரியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கு பெரிய காயமாக இருந்தது. அவர் அமைதியாக இருந்தார். ஏனென்றால் அவர் மனைவியை உயிராக நேசித்தார். ஒரு நாள் கார்த்திக் வேலைக்கு செல்லும்போது, மீனா, இன்று மாலை சீக்கிரம் வந்துடுங்க, உனக்கு பிடித்த ஸ்வீட் வாங்கிட்டு வரேன் என்று சிரித்தபடி சொன்னார். மீனா வாங்கிட்டு வர வேண்டாம் என்று அலட்சியமாக பதில் சொன்னாள். மாலை 5 மணி, 6 மணி, 7 மணி, கார்த்திக் வீட்டுக்கு வரவில்லை. அப்போது ஒரு தெரியாத எண்ணிலிருந்து ஃபோன் வந்தது மீனாவிற்கு. மேடம், கார்த்திக் கார் பைக்கில் வரும்போது விபத்து நடந்துவிட்டது, மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த ஒரு நொடி மீனாவின் கையில் இருந்த ஃபோன் கீழே விழுந்தது. அவள் பதறியபடி மருத்துவமனைக்கு ஓடினாள். அங்கே கார்த்திக் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தார். டாக்டர் வெளியே வந்து, அடுத்த 24 மணி நேரம் மிகவும் முக்கியம் என்றார். அந்த வார்த்தை கேட்டவுடன் மீனா உடைந்து அழ ஆரம்பித்தாள். கடவுளே, அவர் மட்டும் காப்பாற்றிவிடு. நான் இனிமேல் இவரை ஒரு வார்த்தை கூட காயப்படுத்த மாட்டேன் என்று கண்ணீர் விட்டாள். அன்று இரவு முழுவதும் மருத்துவமனை வாசலிலேயே உட்கார்ந்திருந்தாள். அப்போது ஒரு நர்ஸ் வந்து, இது அவருடைய சட்டை பையிலிருந்து கிடைத்தது என்று ஒரு சிறிய கவரை கொடுத்தாள். அதை திறந்து பார்த்தாள். அதற்குள் ஒரு ரசீது மற்றும் ஒரு கடிதம். கடிதத்தில், என் அன்பு மனைவிக்கு, நீ பல நாளாக ஸ்கூட்டி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். அதற்காக நான் தினமும் ஓவர் டைம் வேலை பார்த்து பணம் சேமித்தேன். நாளைக்கு உன் பிறந்த நாள், உனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி தரப்போகிறேன். நீ சந்தோஷமாக சிரிப்பதை பார்க்கத்தான் என் வாழ்க்கை என்று எழுதியிருந்தது. அதை படித்த மீனா கண்ணீர் விட்டு கதறினாள். நான் இவ்வளவு நல்ல மனுஷனை தினமும் காயப்படுத்தி விட்டேனே என்று தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள். மறுநாள் கார்த்திக் கண் திறந்தது. மீனா அவரை கைப்பிடித்து அழுதாள். என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் அன்பை புரிஞ்சுக்காம உங்களை அவமானப்படுத்திட்டேன் என்று அழுதாள். கார்த்திக் மெதுவாக சிரித்தார். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் என்றார். அந்த நாளுக்கு பிறகு மீனா ஒருபோதும் தனது கணவனை
மற்றவர்களிடமோ அல்லது கோபமாகவோ பேசவில்லை. வீட்டிலிருந்து சிறிய வருமானத்திலேயே மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொண்டார்கள். சில மாதங்களில் கார்த்திக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அவர்களுடைய வாழ்க்கை மெதுவாக முன்னேறியது. ஆனால் அந்த விபத்து கற்றுக் கொடுத்த பாடத்தை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கவில்லை. இது ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில. இதை சொல்லலாமா இல்லையான்னு கூட தெரில. ஆனால் ஒவ்வொரு டைமும் நான் ஒவ்வொன்று கேட்கும்போதும் என் ஹஸ்பண்ட் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இது தான். உன்னோட சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம், உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவார். இந்த கதையை படிக்கும்போது சத்தியமாக அழுகையே வந்துருச்சு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, உங்களோட வாழும் மனிதர்கள் மதிப்பு அவர் அருகில் இருக்கும்போது புரிந்து கொள்ள முடியாது. இழந்த பிறகு கண்ணீர் எந்த உறவையும் திரும்பி கொண்டு வராது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்ந்துடணுங்க. இந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய்.